தமிழ்நாடு இறைச்சி முயல் உற்பத்தி விவசாயிகள் சங்கம் சார்பாக கொடைக்கானல் மன்னவனூர் எஸ்ஆர்ஆர்சி நிர்வாகத்திற்கு மிகுந்த வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த இதை அழுத்தி எடுத்தோம்னா வந்துடுங்க. அப்பா என்ன பண்ணுறாரு, நிமித்தி எடுத்தாருன்னா உடஞ்சி போயிடுது. லாக் டைப் மாதிரி இருந்தது. அவர் விரிச்சு விட்டுருவார், அப்பப்போ விரிச்சு மடக்குவார். ஓகே. கருமாண்டபதி கருமாண்டபதி அப்புறம் ராதாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் மொத்தத்துக்கு 26 கிலோமீட்டர், 26 திருப்பூர் 13 கிலோமீட்டர் இருக்காங்க. நேரம் இல்லாமல் சார் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தானே. எஸ்ஆர்ஆர்சியில் முயல் வளர்ப்பிற்காக நல்ல ட்ரைனிங் கொடுத்து அதோடு ட்ரைனிங் வருபவர்களை ஊக்கப்படுத்தி முயல் வளத்தை மேம்படுத்தி தமிழகத்தில் அனைத்து முயல் வளர்ப்போர்களும் மிக சிறப்பாக முன்னேறும் பொருட்டு நல்ல சேவையை செய்து வருகின்றனர். அதே சமயம் ட்ரைனிங் பெற்ற அத்தனை பேரையும் தமது கண்காணிப்பில் வைத்து எத்தனை பேர் முயல் வளர்க்கிறார்கள், எப்படி வளர்க்கிறார்கள், அவர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளை நாம் செய்ய முடியும் என்று பார்த்து நமக்காக முன்னேற்றம் செய்வதற்காக அவர்கள் அயராது பாடுபட்டு வருகிறார்கள். அவருக்கு ஒவ்வொரு முயல் வளர்ப்போரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். தற்போது வித்தியாசமாக ஒரு முயற்சி மேற்கொண்டுள்ளார்கள். முயல் வளர்ப்பு ட்ரைனிங் பெற்றவர்களை ஒரு குரூப் உருவாக்கி அவர்கள் அத்தனை பேருக்கும் பயனுள்ளவாறு நல்ல வழிவகை செய்வதோடு ஒரு 6 நாள் பயணத்தின் மூலம் அனைத்து முயல் வளர்ப்போரையும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சந்தித்து அவர்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் உள்ளன, அதை களைவது எப்படி, அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னென்ன, அவர்களுக்கு முயல் வளர்ப்பில் இழப்பு எந்த வகையில் ஏற்படுகிறது, வளர்த்த முயலை விற்க எந்த முறையில் சிக்கல் ஏற்படுகிறது என்பது அத்தனையையும் ஆராய்ந்து களைவதற்காக அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் திரு ஜெகவீரபாண்டியன் சாரும் திரு ஏஎஸ்ஆர் சாரும் முன்வந்து அவர்கள் பயணத்துக்கு தயாராக உள்ளனர். மற்ற டாக்டர்களும் உதவி செய்து கண்காணித்து வருகிறார்கள். இந்த நல்ல வாய்ப்பினை தமிழகத்தில் அனைத்து முயல் உற்பத்தி விவசாயிகளும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது பெரிய ஆவலாக உள்ளது. 16 ஜூன் 24 7:45 மணிக்கு அவர்கள் அருண் டிரைவர் செலுத்திய வாகனத்தில் ஏஎஸ்ஆர் சார் மற்றும் ஜெகவீரபாண்டியன் சார் இருவரும் கிளம்பிவிட்டனர். தொடர்ந்து அவர்கள் வரும் பாதையில் கொடைக்கானலிலிருந்து பழனி வந்தார்கள். அங்கு சில விவசாயிகளை பார்வையிட்டு பிறகு தாராபுரம் சிவா அவர்களை சந்தித்து நலம் விசாரித்துவிட்டு அங்கிருந்து பல்லடம் மற்றும் காங்கேயம் பொள்ளாச்சி வந்து
பல பண்ணைகளை ஆய்வு மேற்கொண்டார்கள். பிறகு பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வந்து அங்கு ஐயா ராஜேந்திரன் அவர்களும் ஐயா ஜெகவீர் பாண்டியன் அவர்களும் நம்மளோட இல்லத்துக்கு வருகை தந்து நம்ம முயல் வளர்ப்பை வந்து பார்வையிட்டார்கள். அவர்களின் அறிவுரைகள் நமக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அந்த எல்லா எப்படியெல்லாம் வளர்க்கணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றலாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த முயல் புழுக்கையின் எல்லாமே நான் சேகரித்து என் மாடி தோட்டத்துக்கு நான் உரமாக பயன்படுத்துகிறேன். கருவேப்பிலை மரம் தொட்டு முருங்கை மரம் தொட்டு எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. மேலே மாடியில் வச்சுருக்கிறேன். முருங்கைக்காயெல்லாம் நான் பறிக்கிறேன். எல்லாமே எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஓரளவு அத்தியாவசிய பொருட்கள் தான் நான் மாடியில் பண்ணுறேன். இது வெட்டில் எல்லாமே போட்டுருவேன். குழந்தைகளுக்கு எதுவும் தேவைப்படும் போது நான் பறிக்கிறதுக்கு வேண்டி அது மாடியில் அதை எல்லாமே முயலுக்குள்ளே புழுக்கையை தான் நான் அதுக்குள்ளே போடுறேங்க. வேஸ்ட்டு கழிவுகள் எல்லாமே நான் இதில் தான் பண்ணுறேன். சீத்தாப்பழம் எல்லாமே இருக்குங்க. அது எல்லாமே சீத்தாப்பழம் மாயிலை அந்த முயலுக்கு கழிச்சல் வரும்போது நான் அந்த மாயிலை தான் பறித்து போடுவேன். மாயிலை எல்லாமே பண்ணுறேங்க. இந்த மாயிலை கற்பூரவள்ளி எல்லாமே லெமன் எல்லாமே நான் அதிலேருந்து தான் பறித்து போடுறேங்க. அந்த கழிச்சல் எனக்கு வந்து சரியாக போயிருந்தாங்க. என் முயலுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நோய் வந்ததில்லை. கழிச்சலை தவிர எந்த நோய் வந்தது இல்லைங்க. இந்த கழிச்சல் தான் ப்ராப்ளத்துக்கு அந்த மாவிலையும் இந்த கொய்யா இலை லெமன் இலை இதை தான் நான் இதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. நிர்மிளா மற்றும் சில பண்ணைகளை பார்வையிட்டு தகுந்த ஆலோசனை வழங்கினார்கள். அதன் பிறகு கோயம்புத்தூர் லோக்கல் முழுவதுமாக பயணம் செய்து அங்குள்ள பல பண்ணைகளை பார்வையிட்டு அதற்கு தேவையான வழிவகைகளையும் சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்துவிட்டு ஈரோடு கிளம்பி வந்தார்கள். ஈரோட்டிலிருந்து சேலம் வரும் வழியில் எத்தனை பண்ணைகள் இருக்கின்றதோ அத்தனையும் பார்வையிட்டு அதற்கு தேவையான வழிவகை செய்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு அந்த இடத்தில் உள்ள ஈரப்பதம் வெப்பநிலை எப்படி உள்ளது என்பதை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக அங்குள்ள பண்ணையாளர்களுக்கு இலவசமாக அந்த ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தந்து வந்திருக்கிறார்கள். அதில் அந்த பண்ணையாளர் வெப்பநிலையை சரியாக கணக்கிட்டு அவர் SRRCக்கு அறிவித்தால் அதையும் கணக்கில் கொண்டு முயல் வளர்ப்பிற்கு தகுந்த மேன்மையை ஏற்படுத்த வழி செய்துள்ளார்கள். பிறகு ஈரோட்டிலிருந்து சேலம் வருகை புரிந்தார்கள். சேலத்தில் பல பண்ணைகளை பார்வையிட்டு அங்கும் சில நல்ல யோசனைகளையும் தேவையான அறிவுரைகளையும் வழங்கி வந்தார்கள். அதன் பிறகு திருச்செங்கோடு ராஜா அவர்களையும் சந்தித்தார்கள். வரும் வழியில் தருமபுரி கண்ணன் மற்றும் பல பண்ணையாளர்களை சந்தித்தார்கள். அடுத்தபடியாக தருமபுரி வரும் வழியில் பாலக்கோடு திரு வசீகரன் அவர்களையும் சந்தித்து வந்தார்கள். பாலக்கோட்டிலிருந்து தருமபுரி வந்து தருமபுரியில் பாலக்கோடு சந்தித்த பிறகு கிருஷ்ணகிரி வழியாக வந்தார்கள். கிருஷ்ணகிரி வந்து அங்கிருந்து ராயக்கோட்டை கிளம்பினார்கள். ராயக்கோட்டையில் திரு ராமகிருஷ்ணன் மற்றும் மாதேஸ்வரி அவர்களின் பண்ணையை பார்வையிட்டார்கள். அங்கு நல்ல சீதோஷ்ண நிலை, அது வனப்பகுதியை தொடர்ந்து உள்ளதால் அங்கு வேலி மசால் மற்றும் முயல் மசால் மற்றும் புல் வகைகள் தீவனத்திற்கு பஞ்சமே இல்லை. அந்த கிளைமேட் சூழ்நிலை ஏறக்குறைய மன்னவனூர் கிளைமேட்டுக்கு ஒத்து வருகிறது. அதனால் அங்கு தீவன பஞ்சம்
பசுந்தீவனம் பஞ்சம் என்பதே இல்லை. அந்த அளவுக்கு அது மண் வளமும் நீர் வளமும் மிகுந்து காணப்படுகிறது. அதனால் அந்த ராயக்கோட்டை ஏரியாவை தொடர்ந்து பல பண்ணைகள், நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பண்ணைகள் முயல் வளர்த்து சிறப்படைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அதனால் அனைவரையும் பார்வையிட முடியாவிட்டாலும் சில பண்ணைகளை பார்வையிட முடிந்தது. ராயக்கோட்டையிலிருந்து கிருஷ்ணகிரி வரும் வழியில் வேலன் முயல் பண்ணை, சங்கரன் முயல் பண்ணை, இளங்கோ முயல் பண்ணை மற்றும் இன்னும் சில முயல் பண்ணைகளை பார்வையிட்டு வந்தார்கள். தொடர்ந்து வருகிற பாதையில் காரிமங்கலத்தை அடுத்து குடிமநல்லி கிராமத்தில் வடமலை முயல் பண்ணை, நவீனா முயல் பண்ணை மற்றும் மலர் முயல் பண்ணை மற்றும் இன்னொரு முயல் பண்ணையையும் பார்வையிட்டு தொடர்ந்து அவர்கள் பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். காரிமங்கலத்தை அடுத்து குடிமநல்லி அடுத்து ஊத்தங்கரை வழியாக சென்று கொண்டிருக்கும்போது அங்கு அழகராஜா என்பவரின் முயல் பண்ணையை அவர் இப்பொழுதுதான் ஆரம்பித்து கொண்டிருந்தார். 300க்கும் மேற்பட்ட முயல்கள் வளர்க்க ஏற்பாடு செய்வதாக முயல் கூண்டு மற்றும் ஷெட் அமைப்பு மற்றும் அவர்கள் 3 பேர் இணைந்து செய்யும் கூட்டமைப்பு முறை பற்றும் அவர்கள் வளர்த்திருந்த வேலி மசால் செடி மற்றும் அத்தனை பயிர் வகைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்தி அவருக்கு தேவையான பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டார். அத்துடன் பயணம் மிக இனிதாக தொடர்ந்தது. அடுத்தபடியாக ஊத்தங்கரை சென்று ஊத்தங்கரையிலிருந்து ஒரு பண்ணையாளரை சந்திக்க முடிந்தது. பிறகு மற்றும் அவர்களது பயணம் மிக இனிதாக தொடர்ந்தது. கரூர், திண்டுக்கல், வத்தலகுண்டு, பெரியகுளம் இப்படி தொடர்ச்சியாக 6 நாட்களையும் ஒரு நிமிடம் கூட செலவழிக்காமல் தொடர்ந்து அவர்கள் சேவை மனப்பான்மையில் ஈடுபட்டதோடு அந்த வரும் வழியில் அனைத்து பண்ணையாளர்களையும் தொடர்பு கொள்ள ஏதுவாக உடனடி தொடர்பு கொண்டு போனிலும் வாட்ஸ்அப்பிலும் மெசேஜ் செய்த வண்ணம் அவர்களை கவர்ந்து அவர்களுக்கு தேவையான ஆவணங்களை மிக சிறப்பாக சிரமமின்றி செய்து முடித்து கொடைக்கானல் நோக்கி பயணித்தார்கள். இந்த உயர்ந்த செயல்பாட்டையும் மன விருப்பத்தையும் நாம் பெரிதும் பாராட்டியே ஆக வேண்டும். மீண்டும் மீண்டும் அவர்களை பாராட்டுவதோடு அவர்களின் வழிநடத்துதலை ஃபாலோ செய்து அத்தனை பண்ணையாளர்களும் தமிழகமெங்கும் உள்ள பண்ணையாளர்கள் ஒற்றுமையுடன் சின்ன சின்ன பிழைகள், அதாவது மனஸ்தாபம், பொறாமை இந்த மாதிரி எண்ணங்களை களைந்து தொடர்ந்து அனைவரும் ஒற்றுமையாக முன்னேற வேண்டும். அவர்கள் செய்கின்ற இந்த ஆதரவான செயல்பாட்டை அனைவரும் பயன்படுத்தி உயர வேண்டும். உலகளாவ முயல் பண்ணை உயர வேண்டும் என்று உறுதி கொண்டு அவர்களுக்கு மிகுந்த நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டே